ஹாய், ஐ எம் ருஷானி. ஓகே, ஸோ இன்றைக்கு நான் உங்களோட தேற்றான் விதை, தேற்றான் மரம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கிறேன். ஓகே, ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அநேகமான நபர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த தேற்றான் விதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களோட ஆரம்ப காலங்களில் முன்னோர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விதையாக தான் தேற்றான் விதை இருக்குது. இதை நாங்கள் வழக்க பேராக தேத்தான் கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கிளியரிங் நட்டுன்னு சொல்லுவாங்க, சிங்களத்தில் இங்கினியன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேற்றான் விதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களுக்காக ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. முக்கியமாக நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாக இருந்திருக்குது. முக்கியமாக ஆரம்ப காலங்களில் தண்ணி குடிக்கிற அந்த பானைகள், சரியா, தண்ணி எடுத்து வைக்கிற இந்த முட்டிகள் பானைகளில் இந்த தேற்றான் விதையை போட்டு வைப்பாங்களாம். என்னென்னு சொன்னால் அந்த தண்ணியில் இருக்கிற நச்சு பதார்த்தங்களை அகத்துறிஞ்சக்கூடிய தன்மை, அதோடு அந்த தண்ணியை குளுமையாக வச்சுருக்கிறதுக்கு தேற்றான் விதை ஹெல்ப் பண்ணியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறுகளுக்கு பக்கத்தில், அதே மாதிரி ஆறுகள் குளங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே தேற்றான் மரத்தை நட்டு வைப்பாங்களாம். என்னென்னு சொன்னால் அந்த தேற்றான் விதை, அந்த மரத்தில் இருந்து விழுற அந்த தேற்றான் விதை கிணத்துக்குள்ளே, அதே மாதிரி ஆறுகள் குளங்களில் விழும்போது அந்த தண்ணி சுத்திகரிக்கப்படுதுன்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஆரம்ப காலங்களில் ஒரு நடைமுறையும் இருந்திருக்கு, கிணறுகளுக்கு கிட்ட தேற்றான் மரத்தை நட்டு வைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாத்திரை போராக்கள் மற்றது வியாபார நோக்கத்துக்காக தூர பயணங்கள் போராக்கள் தேற்றான் விதையை கொண்டு செல்வாங்களாம். ஸோ அவங்க போகிற வழிகளில் அவங்களுக்கு தண்ணி தேவை ஏற்படும் போது, நீர் தேவை வரும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், இந்த ஆறுகள் குளங்களில் இருக்கிற நீரை எடுத்து அதில் இந்த தேற்றான் விதையை போட்டு வச்சாங்கன்னு சொன்னால் அந்த நீர், அந்த கலங்கி இருக்கிற நீர், அந்த சகதிகள் எல்லாமே அடியில் படிஞ்சதும் அந்த நீரை அருந்துவாங்களாம். ஏன்னா நாங்கள் தூர பயணங்கள் போகும்போது தண்ணியை எங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டிருக்காங்க ஆரம்ப காலங்களில். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய இந்த ஆற்றல் கொண்ட தேற்றான் விதையில் அதிகளவான மருத்துவ குணமுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எப்படி இது நீரை சுத்திகரிக்குதோ அதே மாதிரி எங்களோட ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. எங்களோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையுமே டீடாக்ஸ் பண்ணுற, அதாவது எங்களோட உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த தேற்றான் விதைக்கு இருக்குது. சில பாட்டிமார் என்னட்ட சொல்லியிருக்காங்க, நான் மீட்டிங்ஸில் போகும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்க இந்த வெத்திலையோட இந்த தேற்றான் விதையை பாக்கு மாதிரி அதை வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் சும்மா அந்த விளையாட்டுத்தனமாக இந்த தேற்றான் விதையை நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸோ அவங்களுக்கு என்ன காரணம் தெரியாமலே அப்படியே ஒரு முன்னோர்கள் ஒரு பழக்க வழக்கமாக இந்த தேற்றான் விதையை எங்களோட உடலில் உள்ளெடுக்கிறதுக்கு கூட சில முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த தேற்றான் விதையில் காஃபியல் மாதிரி கூட இதை வறுத்து ஒரு கோப்பி மாதிரி அதை இடித்து அதை அவிச்சு அந்த மாதிரிலாம் குடித்த ஸ்டோரிஸும் இருக்குது. ஸோ இது எப்படி உங்களோட ஆரம்ப காலங்களில் அவங்களோட உணவு தேவைகளுக்காகவோ உடலில் உள்ளெடுக்கிறதுக்காகவோ பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது. காரணம் இதில் இருக்கிற மருத்துவ குணம். ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்கிற விஷயங்கள், இப்போ இந்த மரம் அருகி கொண்டு வரதால் இந்த தேற்றான் விதையை பற்றின விஷயங்கள், இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்குது. ஒரு முக்கியமான உண்மையிலே ஒரு கடவுள்ற படைப்பில் ஒரு மிக சிறந்த படைப்பான இந்த தேற்றான் விதை இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில், இதுதான் தேற்றான் மரம், அதாவது நிழல் தரும் மரமாக வளரக்கூடிய மிகப்பெரிய மரமாக இது வளரக்கூடியது. இதில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த தேற்றான் விதையை நீங்கள் எடுத்து ஒரு 10 வருடத்துக்கு பிறகு அந்த விதையை நட்டால் கூட அது மரமாக முளைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டது. காரணம், அந்த 10 வருடங்களுக்கு சூரிய சக்தியை அந்த தேற்றான் விதை தென்னகத்தை அந்த ஆற்றலை வச்சிருக்குது. ஸோ உண்மையிலே இதெல்லாமே ஒரு பிரமிக்கத்தக்க விடயங்களாக இருக்குது இந்த தேற்றான் மரத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ தேற்றான் விதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இது ஒரு பச்சை காயாக இருந்து காஞ்சி போய் இப்போ கீழே விழுந்திருக்குது. இதை நீங்கள் உடைச்சிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த தேற்றான் விதை இப்படி வரும். இதைத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காஞ்சி போய் எங்களுக்கு இந்த மாதிரி காயாக வருது. ஸோ இதை நாங்கள் காஃபி இதுகளுக்கு பயன்படுத்தலாம், இந்த தேற்றான் விதியை. அதே மாதிரி தண்ணி முட்டிகளுக்குள்ளே கூட
நாங்கள் போட்டு வைக்கலாம். தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு தேற்றான் விதை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இந்த தேற்றான் விதையால் வந்து செய்யப்பட்டது தான் இந்த எபெக்ஸோரோட இங்கினி மில்க். உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எத்தனையோ பால்மா வகைகள், ரசாயனங்கள், இந்த பால்மா வகைகள் எல்லாமே பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சுகர், இந்த வருத்தங்கள், அதே மாதிரி கேன்சர், இது எல்லாமே வாரத்துக்கு வந்து எங்களோட உணவு பழக்கம் தான் மிக பிரதான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ரசாயனம் கலந்த பால்மா வகைகளை நீங்கள் விட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு உணவு முறைக்கு நீங்கள் மாறும்போது கண்டிப்பாக எங்களோட உடல் வந்து ஆரோக்கியமான ஒரு நிலைமைக்கு மாறும். இப்போ சின்னாக்களில் தொடங்கி பெரியாக்கள் வரைக்கும் எவ்வளோ நோய்களால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த தேற்றான் விதையால் செய்யப்பட்ட இத்தனை மருத்துவ குணங்கள் அடங்கிய தேற்றான் விதையால் செய்யப்பட்ட இந்த இங்கினி மில்கை நீங்கள் பயன்படுத்துறதன் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அனைவருமே பயன்படுத்த முடியும். 6 மாத குழந்தைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். உங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட உடம்பில் இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றதாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நோயிட்ட முக்கியமான காரணமே வந்து எங்களோட உடம்பில் வந்து கழிவு பொருட்கள் தேங்குறது தானே. நச்சு பதார்த்தங்கள், ரசாயனங்கள் இதெல்லாமே போய் தேங்குறது தான். ஸோ எங்களோட உடம்பை வந்து நச்சு நீக்கிற, எங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கலாம், அதே மாதிரி எங்களோட ரத்தத்தையாக இருக்கலாம், சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த இங்கினி மில்க், இந்த தேற்றான் விதை செய்யுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி அந்த ஒரு ஃபீல், நீங்கள் ஒரு காஃபி ஒன்று குடிக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சந்தைகளில் விற்கப்படுற ரசாயனம் கலந்த பால்மா வகைகளெல்லாம் நாங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு முறைக்கு நாங்கள் மாறுவோமா இருந்தால் கண்டிப்பாக எங்களோட அடுத்த ஜெனரேஷனை வந்து எங்களால் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக மாற்ற முடியும். இந்த இங்கினி மில்க் உங்களுக்கு வேணுமென்று சொல்கிறாக்கள் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். உங்களோட உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். உங்களோட உணவு முறையை மாற்றுங்க. உணவே மருந்து. எங்களோட உணவை நாங்கள் மாற்றுவோமா இருந்தால், எங்களோட உணவு முறையை நாங்கள் சரியான ஒரு முறையை கொண்டு போவோமா இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். தேங்க்யூ.